ஒரே நாளில் 500 ட்ரோன். இன்னைக்கு கிவுக்கு எதிராக ரஷ்யா நடத்தின தாக்குதல் பெரும் தாக்குதலாக கன்சிடர் செய்யப்படுகிறது. நேட்டோ நாடுகள் எல்லாருமே பதறி அடிச்சுட்டு அவங்களுடைய ஏர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக போலந்து, ஐயா ராசா, எங்கள் ஊருக்குள்ளே எங்கள் வான்பரப்பில் ரஷ்யாவினுடைய ட்ரோன்ஸ் ஃபைட்டர் ஜெட் ஏதாவது வந்துச்சுன்னா நாங்கள் சுட்டு வீழ்த்தி விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை அப்படி சுட்டு வீழ்த்தப்பட்டது என்றால் உலகப்போர் வரும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை ரஷ்யாவும் கொடுத்துட்டாங்க, இன்னைக்கு பெலரஸும் கொடுத்துட்டாங்க. மோல்டோவாவில் எலெக்ஷன் கமிஷன் அவங்களுடைய சைபர் அட்டாக்கு பிறகு வாக்குகள் எண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்காட்ட இப்போது உக்ரைன் அடுத்த ஆயுதத்துக்கான ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடை மறுபடியும் வந்துருச்சு. இதே மாதிரியான ஒரு தடையை ரஷ்யாவுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உக்ரைனுக்கும் வந்துருச்சு. அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இது வழியாக பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது நியூ ஸ்டார்ட் பாலிசி அப்படிங்கிறது தான். இந்த நியூ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் ரிடக்ஷன் ட்ரீட்டி. இந்த ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிற இந்த அக்ரிமெண்ட் வழியாகத்தான் அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் எவ்வளோ இருக்கணும், ரஷ்யாவினுடைய பார்டரை சுற்றி எவ்வளோ இருக்கணும், அமெரிக்காவினுடைய பார்டரை சுற்றி எவ்வளோ இருக்கணும், வேறு நாடுகளில் அமெரிக்கா இந்த மாதிரியான அணு ஆயுதங்கள் கொண்டு வைக்கிறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு வீரியமானது, அது எந்த அளவுக்கு போகக்கூடியது, எவ்வளோ ரேஞ்ச் இருக்கக்கூடியது, இது எல்லாத்தையுமே தீர்மானிக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் தான் இந்த நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிற அக்ரிமெண்ட். இது எக்ஸ்பயர் ஆக போகுது, 2026 எக்ஸ்பயர் ஆக போகுது. அப்படி எக்ஸ்பயர் ஆகக்கூடிய இந்த நியூ ஸ்டார்ட் அக்ரிமெண்ட்டை மறுபடியும் நம்ம ரீஇனிஷியேட் பண்ணணும்னா அகெயின் அமெரிக்காவும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருந்தாங்க. அமெரிக்கா எப்படி ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா? அமெரிக்கா, யூகே, ஃப்ரான்ஸ் போன்ற பல நாடுகள்கிட்ட இதே மாதிரியான அணு ஆயுதங்களை வச்சுருக்காங்க. ஈவன் பாகிஸ்தானில் கூட அமெரிக்காவினுடைய அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த மாதிரியான அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்களை பிற நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் சேர்ந்து கணக்கில் கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் ரஷ்யாவும் அதே மாதிரியான ஒரு கணக்குக்கு இந்த அணு ஆயுதங்களை கொண்டு வருவோம். அப்படி இல்லையா நாங்கள் என்ன செய்வோம், எங்களுக்கு தேவையான அணு ஆயுதங்களை தயாரித்து எங்கேயாவது வச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஒரு டிஸ்கஷன். இதில் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி 25 பில்லியன் அமெரிக்க டாலருக்கான ஒரு டீல் ரெடியானது பார்த்தீங்கல்ல. அது வேறு எதுவுமே கிடையாது. அது என்ன, அணுசக்தி ஒப்பந்தம் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. அணுசக்தி ஒப்பந்தம்னா என்ன? அணு உலைகளை நாங்கள் கிரியேட் பண்ணுவோம். 3லிருந்து 4 பெரிய அணு உலைகளை நாங்கள் உருவாக்குவோம், ஈரானுக்குள்ளே உருவாக்குவோம் அப்படிங்கிறது தான் ரஷ்யாவினுடைய டீல். ஈரானுக்குள்ளே அணு உலைகளை உருவாக்கப் போகிறார்கள் அப்படின்னு சொல்வது அணுசக்திக்காகவா அணு ஆயுதத்துக்காகவா, அதெல்லாம் போக போக தான் நமக்கு தெரியும். ஒருவேளை நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அணு ஆயுதங்கள் பல நாடுகளுக்கும் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு மறைமுக எச்சரிக்கையை தான் இப்போ ரஷ்யா கொடுத்துட்ருக்காங்க. ஒரே நேரத்தில் 500 ட்ரோன் தாக்குதலை ரஷ்யா நடத்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஆனால் உக்ரைன் என்ன செஞ்சுருக்காங்கன்னா 100க்கும் அதிகமான ட்ரோனை ரஷ்யா பக்கம் அனுப்பியிருக்காங்க. 41 ட்ரோனை நேற்று இரவு அழித்து விட்டதாகவும் இன்றைக்கி காலையிலேருந்து 38 ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது அழிக்கப்பட்டதாகவும் ரஷ்யாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அவங்களுடைய கணக்கை காண்பிக்கிறாங்க. ஸோ இந்த கணக்குகளுக்கு மத்தியில் 90 பில்லியன் அமெரிக்க டாலருக்கான ஒரு இராணுவ ஒப்பந்தம் எங்களுக்கு வேணும், ஆயுதங்களை வாங்குவதற்கு 90 பில்லியன் அமெரிக்க டாலரை நீங்கள் தரணும் எசமா அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்காட்ட கேட்டிருப்பது அடுத்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ரஷ்யாவை நாங்கள் எப்படியாவது ஓவர்டேக் பண்ணணும், அவங்கள தோற்கடிக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு தேவை நவீன ஆயுதங்கள். இவ்வளோ தூரம் நீங்கள் ஆயுதங்கள்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க, நிறைய நாடுகள் எங்களுக்கு ஆயுத உதவிலாம் செஞ்சாங்க. பட் வி நீட் அ மெகா டீல். அந்த மெகா டீலை கண்டிப்பாக அமெரிக்கா தான் எங்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒத்த காலுடன் நின்றுட்டு இருக்காராம் ஜெலன்ஸ்கி அவர்கள். அது இன்றைக்கி அமெரிக்க ஊடகங்களில் பெருசாக பேசப்படுது. ஆல்ரெடி அமெரிக்கர்கள் நிறைய பேர் உக்ரைனை காப்பாற்றுறது வெறும் வேஸ்ட் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஐரோப்பிய ஒன்றிய நாட்டை சார்ந்தவர்களும் எங்களுடைய வரிப்பணத்தை இந்த மாதிரியான யுத்தத்துக்கு பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்துக்கிட்டு 90 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ஒரு மெகா டீல் வேணும் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்வதை எத்தனை நாடுகள் கேட்க போகிறாங்க, எத்தனை நாட்டுக்குள்ள உள்நாட்டு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் சீக்கிரமாகவே நாம தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததா வெனிசுலாவுக்கு எதிராக கன் பாயிண்ட் டிப்ளமசியில் அமெரிக்கா ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். வெனிசுலால இருந்து தான் நிறைய போதைப் பொருள் கடத்தப்படுகிறது, எனவே நாங்கள் வெனிசுலாவுக்கு எதிராக எங்களுடைய கப்பற்படையை நிப்பாட்டியிருக்கோம். இதுதான் அமெரிக்கா சொல்லக்கூடிய விளக்கம். ஆனால் இப்போ வெனிசுலாவுக்கு சப்போர்ட்டாக யார் வந்திருக்காங்கன்னு கேட்டால் ரஷ்யா தான்.
என்ன வேணாலும் நடத்திக்கோ, ஆனால் வெனிசுலாவை நீ ஒன்றுமே செய்ய முடியாது. வெனிசுலாவை உன்னுடைய கப்பல் வைத்து மிரட்ட பார்த்தால் என்னுடைய கப்பல் அதற்கு முன்னாடி வந்து நிற்கும், என்ன செய்யறியோ செஞ்சுக்கோ அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க ரஷ்யா. ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் இப்படிலாம் மீட்டிங்லாம் நடந்துச்சுல, இந்த மீட்டிங்கின் போது எத்தனை குட்டி குட்டி மீட்டிங்க்கு போனார் அப்படின்னு பார்த்தா சுமார் 35 மீட்டிங்க்கு போயிருக்காரு. என்னையா மனுஷன் அவர், இந்த வயசுலையும் 35 மீட்டிங்க்கு அட்டன் பண்ணியிருக்காரு. எல்லா நாட்டு தலைவர்கள் கூட பேசியிருக்காரு. ரஷ்யாவினுடைய நிலைப்பாடு என்ன, அடுத்ததான் ரஷ்யா என்ன செய்ய போகிறது அப்படிங்கிற கம்ப்ளீட் விவரத்தை அவர் அதில் சொல்லியிருக்கார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா சிரியாவில் இப்போ இராணுவ ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சிரியாவில் இராணுவ ஆட்சி அப்படின்னு சொல்றதை விட புரட்சியாளர்களுடைய ஆட்சி அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இங்கே பஷர் அசாத் அவர்களுக்கு பதிலாக அங்கே இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் HTS படை அப்படிங்கிறது ஆட்சி செய்து வருகிறது. இப்போ இந்த ஆசாத் அவர்கள் இருக்காங்கல்ல, ரஷ்யாவில் இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. அவருக்கு எதிரான ஒரு அரெஸ்ட் வாரண்டை சிரியாவினுடைய கோர்ட்டு விட்டுருக்காங்க. ஸோ இந்த அரெஸ்ட் வாரண்ட் மறுபடியும் சிரியாவிலிருந்து ரஷ்யாவுக்கு ஒரு இன்டர்போல் வழியாகவோ இல்லை ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஆசாத் அவர்களை எங்கள் நாட்டுக்கு நாடு கடத்துங்க அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரை ரஷ்யாவுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகளாக இது பார்க்கப்படுகிறது. இதில் ரொம்ப பெரிய அளவில் கேமை ப்ளே பண்ணுறது அமெரிக்கா தான். ஏன்னா அமெரிக்கா வாண்டடாக இப்போ சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்களை பார்த்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி அதே தலைவர்கள் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டவர்கள், இப்போ அவங்கள தலைவர்களாக அரசியல் தலைவர்களாக அமெரிக்காலாம் பார்க்க தொடங்கிவிட்டது. ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கப்பா அப்படின்னு சொல்கிற பாராட்டெல்லாம் கொடுத்தது அமெரிக்காவினுடைய அதிபர் தான். ஸோ அதன் அடிப்படையில் அமெரிக்கா சிரியா கூட சேர்ந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஆசாத் அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரை ரஷ்யாவுக்கு கொடுக்கலாம். இன்னைக்கு அடுத்ததாக முக்கியமான ஒரு சம்பவம். ஐநா சபை எப்படி பார்த்தாலும் ஈரான் மீது பொருளாதார தடை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறத ஈரான் ரொம்ப நாளாகவே கணிச்சிட்டு இருந்தாங்க. நீங்கள் எங்களுக்கு எதிராக பொருளாதார தடையோ இல்லாட்டி நாங்கள் ஆயுதங்கள் வாங்குவதற்கான தடையோ போட்டிங்கன்னா உங்கள் கூட நாங்கள் ஒட்டும் வைத்துக்கொள்ள மாட்டோம், உறவும் வைத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இன்றைக்கி ஐநா சபை அந்த சாங்ஷன்ஸ் எல்லாத்தையுமே திரும்ப ரீஇனிஷியேட் பண்ணிட்டாங்க. ஈரான் சொன்ன மாதிரி, ஈரான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது ஒரு புறம் இருக்க, உக்ரைன் இதை வரவேற்றிருக்கிறார்கள். சூப்பராக இருக்குது. இதே மாதிரியான பொருளாதார தடையும் இதே மாதிரியான ஆயுத தடையும் ஐநா சபை ரஷ்யாவுக்கு எதிராகவும் கொடுக்க வேண்டும். ஏன்னா ரஷ்யாவும் இதை தாங்க செஞ்சுட்டு இருக்காங்க. சீக்கிரமாக அவங்கள நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த பொருளாதார தடை போட்டு அவங்களுடைய ஆயிலை எல்லாரும் வாங்குறதை நிப்பாட்டி அவங்க ஆயுதங்களை விற்பனை செய்து ஆயுதங்களை வாங்குறது எல்லாத்தையும் நிப்பாட்ட வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஐரோப்பிய ஒன்றியத்தை உங்களால் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற தகவலை மறுபடியும் ஐநா சபைக்கே கொடுத்திருக்கிறார். ஈரான் அடுத்த என்ன செய்ய போகிறாங்க, கண்டிப்பாக IAEA அமைப்பு கூட சண்டை போடுவாங்க. ஐநா சபையினுடைய தூதரக அதிகாரிகள் யாராவது ஈரான் பக்கம்லாம் வரதா இருந்தால் அவங்களுக்கும் தடை அப்படிங்கிறது கொடுக்கப்படும். இது மேலும் ஈரானுடைய சிக்கலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். காசாவினுடைய பாதிக்கும் அதிகமான காசா நிலப்பகுதியை இப்போது இஸ்ரேல் கட்டுப்படுத்த ஆரம்பித்து விட்டது. எங்கெல்லாம் சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் இருந்துச்சோ அங்கே எல்லாமே இப்போது பிணக்குவியல்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுவரையிலும் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 66,005 அப்படின்னு சொல்கிறாங்க. காயமுற்றவர்களுடைய எண்ணிக்கை 1,68,000 என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் நியூக்ளியர் ப்ரோக்ராம் டீல் அப்படிங்கிறத நாங்கள் இன்னும் ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஈரானுக்கு எதிராக ஐநா சபை பொருளாதார தடை விதித்தாலும் இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் டீல் அப்படிங்கிறத பற்றி நிறைய யோசிச்சுட்டு தான்ப்பா இருக்கும். அதனால் அந்த டீலை இப்போதைக்கு கைவிடவில்லை அப்படின்னு சொல்லி ஈரானை விட்டு அடிக்கவும் செய்கிறாங்க, அதே நேரத்தில் கொஞ்சிக்கிடவும் செய்கிறாங்க அமெரிக்கா. ஈரான் இதற்கான பதில் என்ன சொல்ல போகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். பெலரஸினுடைய பிரசிடென்ட் இன்னைக்கு ஒரு முக்கியமான கருத்தை தெரிவித்திருக்கிறார். நாட்டோ நாடுகள் ரஷ்யாவினுடைய ஃபைட்டர் ஜெட் இல்லாட்டி ட்ரோனை சுட்டு வீழ்த்துவோம் அப்படிங்கிறது ஃபூலிஷ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்கார். முட்டாள்தனமான முடிவை எடுத்திருக்கிறார்கள் நாட்டோ. ஒருவேளை இது நடக்கும் தருவாயில் பெலரஸ் ரஷ்யாவுடன் இருக்கும் அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு மெசேஜ். இன்னைக்கு வடகொரியாவினுடைய முக்கியமான தூதரக அதிகாரிகள் சீனாவுக்கே போய் அங்கே இருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகளை சந்தித்து கொண்டார்கள். பல முக்கியமான அக்ரிமெண்ட்ஸ் 2 நாடுகளுக்கு இடையே கையெழுத்தாகியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஓவராலாக ஏகப்பட்ட அப்டேட்டை இங்கே பார்த்துட்டோம். இன்னும் இதே மாதிரியான அப்டுடேட்டான இன்ஃபர்மேஷனை தெரிந்து கொள்வதற்கு வியூகம் தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.